கார்ன் வடை பண்ணுறதுக்கு நான் 1 கப் ஃப்ரெஷ் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இது இந்த மாதிரி நல்லா மிக்சியில் அடித்து எடுத்துக்கணும். 1லேருந்து 1.5 கப் வரைக்கும் இதே அளவு சேர்த்துக்கலாம் நீங்கள். இதில் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா இதில் நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை மாதிரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இதில் ஒரு பெரிய பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகம், ஒரு பெரிய ஸ்பூனால் அரிசி மாவு, 2 ஸ்பூன் கடல மாவு, இதுக்கு நீங்கள் 1 கப் எடுத்துருக்கோம் இல்லையா, 1லேருந்து 1.5 கப் வரைக்கும் எடுத்துக்கிற அளவுக்கு 1/4 கப் வரைக்கும் நீங்கள் இந்த மாவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கணும். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம நார்மலாக மசால் வடை போடுவோம் இல்லையா, அதே மாதிரி இதை போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். பபிள்ஸ் எல்லாம் கம்மியாகி இந்த மாதிரி கலர் மாறி வரும்போது நம்ம இதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள்.